ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு வெந்தயக்களி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட ப்ரிப்ரேஷன் மெத்தடுமே அந்த பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 கப் களிமாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகருக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அது 1.5 கப் இருந்தால் போதும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருந்தாலே கரெக்டான களிப்பக்குவம் ரெடி ஆகிடும். இதில் ஃபைனலாக இறக்கும் போது ஒரு 1/2 கப் போல் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு சர்வ் பண்ணோம்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா களி மட்டும் செஞ்சுட்டு வெல்லம் தூவி சாப்பிடுவோம் இல்லையா, அந்ததுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட லஞ்ச் வேலைகளுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு மார்னிங் தம்பிங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும்போதே சாதம் மட்டும் எக்ஸஸாக வச்சுட்டேன். சைட் டிஷ்க்கு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு 1 பாட் கூட்டு மணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/2 கப் போல் சிறுபருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ், தக்காளி, வெங்காயம், சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் போதும். சூப்பரான கூட்டு ரெடி ஆயிரும். ஃபைனலாக தாளிச்சு மட்டும் ஊற்றிட்டோம்னா சைட் டிஷ் ரெடி.